ஹாய் வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. டக் லைஃப் படத்துக்கு டக் லைஃப் ரிவ்யூ கொடுத்த ரிவ்யூவர்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி முதல் இடத்துல இருக்கிறப்போ யாரு பாத்தீங்கன்னா இவங்க தான். இவங்களை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தெய்வமே படம் எப்படி இருக்கு? பயப்படாத பயப்படாதடா. அம்மா ஏதாவது சொல்லுமா, சும்மா நின்று இருந்தா என்ன அர்த்தம் ஒண்ணுமே புரியலையே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் மாமா. அடுத்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற யாரு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான். நீங்களே பாருங்க இவரு என்ன சொல்றாருன்னு. இதான் தம்பி இந்த படத்தோட லாஸ்ட் ஷோவா இருக்கும். அண்ணா நீ தானே தைரியமான ஆள, சொல்லு சொல்லு. இது ஒரு கேவலமா படத்தை பார்த்தே இல்லை தம்பி. என்னது இப்படி இல்லாம சொல்றது இந்த படத்தை பத்தி? ரொம்ப மோசமா இருக்கு. கமல் சார் நடிப்பு நல்லா இல்லைங்களா? கமல் சார் அண்ணன் அவர் மனசுல ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு போயிட்டாரு. என்ன கவலையும் அவருக்கு தெரியல. ஏன்னா படத்துல டிக்கெட் வாங்கி 250 ரூபா டிக்கெட் காசு வாங்கி போட்டிருக்காரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இவரை தான். நல்லா பாத்துக்கங்க சார். படம் எப்படி இருக்கு அண்ணா? ஏதாவது சொல்லுண்ணா, நீ பாட்டு போயிட்டு இருக்க சார். படம் எப்படி இருக்கு? தைரியமா சொல்றா, சொல்லு. நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. மொத்தம் நீ சொல்ற மாதிரி இல்ல, மௌனத்திலே சொல்லிட்டு போயிட்ட. படம் எப்படி? தூங்கிட்டீங்களா? ஆமா. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேற இடமே இல்ல தூங்குறதுக்கு. இல்ல வீட்டுல தூங்கலாமே, படத்துல வந்து தூங்குறீங்களே. அடுத்த உலக ரெடி ஆயிட்டார் எஸ்டிஆர். நான் தான் எதிர்பார்த்தேன். நம்ம அடுத்த உலக நாயகன் எஸ்டிஆரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ்டிஆர் ரெடி ஆயிட்டாரு. எஸ்டிஆர் ரெடி ஆயிட்டாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்ப கமல் சாருக்கு வந்து விண்வெளி நாயகன் படத்தை கொடுத்துடலாமா? அப்ப அடுத்த உலக நாயகன் எஸ்டிஆர். சூப்பர்ண்ணா. இருக்குது கிளைமேக்ஸ் அப்ப கரெக்டா முடிச்சுட்டாங்க எஸ்டிஆர் கொண்டு. எஸ்டிஆரை கொன்னுட்டாங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி தலைவனே கொன்னுட்டீங்களாடா, என்னடா இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தோட நிலைமை. அப்படியே படத்தை முடிக்கிறது அவருக்கு ஒரு டெஃபினேஷனே இல்ல படத்துல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? எஸ்டிஆர் போயிட்டாரு. தலைவனே கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறிட்டு போறாங்க. நம்ம நிலவே பாக்குறோம். கமல் சார் படத்தை வச்சுக்கிட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வர வச்சு கொண்டுட்டீங்க. ஏன்னா முக்காவாசி வந்தது எல்லாமே வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தான். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வாங்கம்மா வாங்க பெற்றோர்களே, நீங்களே பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நடிப்பா நல்லா இருக்கு. பட் அது சாங் ஒன்று முத்தமழை சாங். அதான் முத்தமிழ் சாங்ஸ் இல்லைங்க. ஏன் இல்லைன்னு தெரியல. என்னது படத்துல பாட்டை காணுமா? என்னடா ஒருத்தர படம் நல்லா படம் சூப்பரா இருக்கு மொக்கையான்னு சொல்லிட்டு போறான். நீங்க என்னமா வரவங்க எப்படி சொல்றீங்க? ஏன் இல்லைன்னு தெரியல. நல்லா இருக்கு. எஸ்டிஆர் நடிப்பும் ஓகே. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அடுத்த வரவங்களாச்சும் என்ன சொல்றாங்க நம்மளே கேட்போம். படம் ஓகே குட். ஆனா அந்த சாங் மட்டும் வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாங் மட்டும் வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் வரவங்களாம் பாட்டு இல்ல பாட்டு இல்லங்கிறீங்களே, அப்படி என்னதான் அந்த பாட்டு? பூவே பாட்டு ரொம்ப டாப்பா இருந்துச்சு. எந்த பாட்டு? மத்தவங்களுக்கு எல்லாம் வேற பாட்டு, ஆனா உங்களுக்கு வேற பாட்டு. சூப்பர் அக்கா. 5 வண்ண பூவே, 5 வண்ண பூவே கொஞ்சி விளையாடு. நல்ல பாட்டு தான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? 5 வண்ண பூவே. 5 வண்ண பாட்டு. அது முத்துமலைன்னு ஒரு பாட்டு வரும், அது வந்துச்சுங்களா? முத்துமலை அது வந்த மாதிரி தெரியல. அந்த பேர் வந்து முத்துமலை முத்துமலை கேட்டு போறீங்க. ஏன்னா இந்த அக்கா வந்து 5 வண்ண பூவே கேக்குது. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. பாட்டு தான் போடாம பாட்டு என்ன பாட்டு? கடைசி பாட்டு நீ பாடிச்சுல. ஆமா அந்த பாட்டு முத்துமலை. படத்துல பாட்டை காணும் கதறிட்டு போறீங்களே, நான் என்னமா செய்யறது? கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். ரமன் சார், நீங்க பாட்டை ஏத்தி விட்டுறீங்க, படத்துல கொடுக்க மாட்டீங்க. பாட்டு தனியாவும் படம் தனியாவும் ஓடிட்டு இருந்தா மக்களோட நிலைமை என்ன வருது? அமைதி அமைதி அமைதி. என்னடா இந்த படத்தை வந்து கழிவு மட்டும் ஊத்திட்டு இருக்கீங்க, நல்ல ரிவ்யூ சொல்ல மாட்டியா அப்படின்னு பாக்குறீங்களா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நல்ல ரிவ்யூ இருக்குதுங்க, நீங்களே பாருங்க. பஞ்சாயத்து நடக்கட்டும். கமல் சார் நடிப்பு எப்படி இருக்கு? எங்க எப்பயுமே ஒரு நடிப்பர் என்னங்க சொல்றது, இன்னும் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் பேசிட்டே இருப்பாங்க இந்த நடிப்பை. பயப்படாத பயப்படாதடா. கமல் சார் நடிப்பு சூப்பரா தான் இருக்கு, யாரும் இல்லண்டா. ஒவ்வொரு அசைவுல அவரோட நடிப்பு வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. வந்து திரையரங்குல பாருங்க. சரி, யங்ஸ்டருக்கு மட்டும் இந்த படம் பிடிக்க மாட்டேங்குது, மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்குது சூப்பராவே. கமல் நடிப்பு நல்லா இருக்கு. ஆனா சொல்லு, நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. படம் நல்லா இருக்கு, ஆனா மணியத்மா வேஸ்ட் பண்ணிட்டாரு. வேஸ்ட் பண்ணிட்டாரு. விண்வெளி நாயகா
கண்டிப்பா மனிதன் சார் வேஸ்ட் தான் பண்ணிட்டாரு இந்த படத்துல கமல் சார் வச்சு. அது மட்டும் இல்ல எஸ்டிஆரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த படத்துல துர்கா சர்மா தான் நடிக்கிறதா இருந்துச்சான். நல்ல வேலை தப்பிச்சிட்டார் அந்த மனுஷன். கமல் சார் நடிப்பு நல்லா இருக்குங்களா? நடிப்பு நல்லா இருந்துச்சு. கமல் சார் நடிப்பு ஆனா சிம்புவால வரல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சிம்பு நடிக்கிற அளவுனா வரல. சிம்பு நடிக்கிற அளவுக்கு கமலுக்கு சார் வரலையா? சரி. ஜோக் காட்டுறீங்களா என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும் படம் சூப்பரா இருந்துச்சு. கமல் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. சிம்பு ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணே. படம் சூப்பரா. நீ தாமா கரெக்டா சொல்றீங்க படம் சூப்பரா இருக்குதுன்னு. மத்தவங்க எல்லாம் படம் நல்லா இல்ல படம் நல்லா கழுவி ஊத்திட்டு போறாங்க. நீ நல்லா படம் சூப்பரா சொல்லிட்டு போற. நல்லா இருக்குங்களா? கமல் சார் நடிப்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். உண்மையான ரிவ்யூ நீங்க தான் சொல்லிட்டு போறீங்க. சூப்பர் குட் குட். கமலஹாசன் நடிப்பு தான் மெயினா இருக்குல்ல. மெயினா இருக்குது. சூப்பரா இருக்கா? சூப்பர் சூப்பர். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாப்பா சூப்பர் பாப்பா ரிவ்யூ சூப்பர். படம் நல்லா இருக்கா? ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம்ல? பார்க்கலாம். சிம்பு இருக்குது நல்லா. கமல் சார் நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கமல் சார் கேட்கவே வேணாம். நல்லா நடிச்சிருக்கேன். படத்தை சில பேர் கழுவி ஊத்திட்டு போயிட்டாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சில பேர். சிம்பு கடைசியில கொண்டுட்டாங்க. கிறிஸ்டாவை கொண்டானு ப்ரோ. அதுதான் கமல் ஏன் உயிரோட இருந்தாரு தெரியல. கமலே கொண்டு அழுதுட்டே வந்துருப்போம். 50-50 இந்த படத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க. ஆக மொத்தம் இந்த ரிவ்யூ படம் சிறுவர்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேது கொஞ்சம். பெரியவங்களுக்கு வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நிறைய பேர். சிம்போட நடிப்பு எப்படி இருக்குது? பரவாயில்ல, நல்லா நடிச்சிருக்காரு. சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா சொல்லி கொடுத்து நல்லா நடிக்கிறாரு. கசடற கற்பவை கற்றபின் நடிக்கிறார். மணிரத்னம் நடிக்க வச்சிருக்காரு எல்லாரையும். கமலஹாசன் நடிப்பு சூப்பர். கமலஹாசன் நடிப்பு சூப்பர். ஆக மொத்தம் படம் பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு எப்படின்னு சொன்னா இந்த படம் பிரியாணின்னு சாப்பிட வந்த நினைச்சவங்களுக்கு பிரியாணி கிடைக்காம புளிசோறும் தக்காளி சாதம் தான் இந்த கிடைச்சிச்சு இந்த படத்துல. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி. அதெல்லாம் எஸ்டிஆர் தான் இனிமேல். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் தான். விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்லி ஒன் எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் லாஸ்ட் செத்துட்டாரு. அதான் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஐயோ ஏன்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கமல் சார் நடிப்பு சூப்பரா இருக்குது. சிம்பு சார் நடிப்பு சூப்பரா இருக்கு. இடையில சிம்பை சாகடிச்சுட்டு திரிசாவை சாகடிச்சுட்டு ஆடியன்ஸ் மனசை வந்து நோக்கடிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது கிளைமேக்ஸ். அப்ப கரெக்டா முடிச்சுட்டாங்க எஸ்டிஆர் கொண்டு. ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாயகன் படத்த சாயல் கொஞ்சம் இருக்குது. செக்க சிவந்தமான படத்தோட சாயல் கொஞ்சம் இருக்குது. இப்படி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு படத்தை எடுத்துட்டீங்களே மனிதன் சார். அடுத்த ஒரு நல்ல வீடியோல ஒரு நல்ல மீம்ஸ் கிரியேட்டரோட நான் வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது இபு யூடியூப் சேனல். உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல.